தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சினைகளுக்கு நீடித்த தீர்வை எட்ட உதவுவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர பங்களிப்பை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றுள்ளார். இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினையில் அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து டிரம்புடன் நேற்று விவாதித்ததாக அவர் கூறினார். மேலும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை ஒரு சாத்தியமான தீர்வாக தேர்ந்தெடுப்பதற்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா தொடர்ந்து தயாராக இருப்பதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்த கட்டமைப்பின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட அணுகுமுறையின்படி இரு நாடுகளும் எல்லையில் இருந்து தங்கள் படைகளை திரும்பப் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூலை மாத மோதலுக்கு பிறகு பதட்டங்களை மேலும் அதிகரித்த எல்லையில் கன்னிவெடிகள் வெடித்ததை தொடர்ந்து கம்போடியா உடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக தாய்லாந்து நாட்டின் ஆயுதப் படைகளின் தலைவர் கடந்த திங்கட்கிழமை அறிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சிசாகெட் மாகாணத்தில் ரோந்து பணியின் போது PMN-2 கன்னிவெடி வெடித்ததில் 4 தாய்லாந்து நாட்டு வீரர்கள் காயமடைந்ததாகவும் ஒருவர் தனது வலது காலை இழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் போது அன்வார் மற்றும் டிரம்ப் முன்னிலையில் கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தத்தில் தாய் பிரதமர் அனுடின் சான் விரகுல் மற்றும் ஹூன் மனேட் ஆகியோர் கையெழுத்திட்டனர். ஸ்லாங்கூர் அரசு மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு 3 மாத சம்பளத்திற்கு சமமான சிறப்பு நிதி ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது. இந்த ஊக்கத்தொகை அரசு ஊழியர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதாகவும் அவர்களை மேலும் ஊக்குவிப்பதாகவும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். 1.5 மாத சம்பளத்தின் முதல் கொடுப்பனவு இவ்வாண்டின் தொடக்கத்தில் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் மற்றொரு 1.5 மாத சம்பளத்தின் 2வது கொடுப்பனவு அல்லது குறைந்தபட்சம் 1000 ரிங்கிட் டிசம்பர் 18ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் நேற்று மாநில சட்டமன்றத்தில் மாநிலத்தின் 2026 பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது கூறினார். சமூக தலைவர்கள், கிராம உறவுகள் அதிகாரிகள், இந்திய சமூக தலைவர்கள், பெண் தலைவர்கள் மற்றும் மாநில இளைஞர் அதிகாரிகள் 1 மாத கொடுப்பனவை பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மசூதி ஊழியர்கள் மந்திரி பசார் இன்கார்பரேட் மூலம் மாநில அரசின் பங்களிப்புகளில் இருந்து தலா 500 ரிங்கிட் பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். குவால் சட்டமன்ற உறுப்பினர் அமாத் பரைட் மாமூட், DAP கட்சியின் தெரேசா குக் மற்றும் RSN ராயர் ஆகியோரை லங்காவிக்கு சென்று தீவின் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரம் எவ்வாறு மீண்டுள்ளது என்பதை நேரில் காண அழைப்பு விடுத்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் 2.5 மில்லியன் பார்வையாளர்களாக இருந்த லங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 2023இல் 2.8 மில்லியனாகவும் 2024இல் 2.9 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் காட்டுவதாக அமர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை லங்காவி 2.01 மில்லியன் சுற்றுலா பயணிகளை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1.96 மில்லியன் பார்வையாளர்களை விட 4,10,000 அதிகம் என்று அமர் கூறினார். நாடாளுமன்றத்தில் பேசிய கோக் மற்றும் ராயரின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. கெடா அரசாங்கம் லங்காவியை வளர்க்க தவறிவிட்டதாக கோக் குற்றம் சாட்டினார். தீவை கூட்டரசு அரசாங்கத்தால் நடத்த வேண்டும் அல்லது சர்வதேச மண்டலமாக நியமிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். லங்காவிக்கு யாரும் செல்ல விரும்பவில்லை என்பதால் கெடா மக்கள் துன்பப்படுவதாக ராயர் கூறினார். இதற்கு பதிலளித்த அமர், லங்காவியின் வரி வருவாயில் பெரும் பகுதியை மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது என்றும், இருப்பினும் சில தலைவர்கள் இன்னும் தீவின் பொருளாதார மீட்சியை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். அதன் நிலையை அரசியலாக்குகிறார்கள் மற்றும் கெடா மக்களின் கண்ணியத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஆதாரமற்ற அறிக்கைகளை தடுக்க கோக் மற்றும் ராயர் ஆகியோர் லங்காவிக்கு வந்து அதன் வெற்றியை நேரில் காணுமாறு தாம் அழைப்பதாக அவர் கூறினார். கருத்துகள் மற்றும் கட்சி அரசியலின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அவர்களின் வசதியான இருக்கைகளில் இருந்து பேசுவதற்கு பதிலாக நேரில் வந்து பாருங்கள் என்று அவர் கூறினார். நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் கூரை கசிவு ஏற்பட்டதால் விமான நிலையத்தின் உள்புறம் நீர் கசிந்து தண்ணீர் சூழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. K மற்றும் L விமான பிரிவுகளில் நீர்க்கசிவு ஏற்பட்டதால் அனுமதி மற்றும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு செக் இன் கவுண்டர்கள் பாதிக்கப்பட்டன. ஆனால் அனுமதி மற்றும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு 1.5 மணி நேரத்திற்குள் மீண்டும் திறக்கப்பட்டன. பயணிகள் செயலாக்கம், முனைய இயக்கம் மற்றும் முக்கிய அமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய விமான நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை
மலேசிய விமான போக்குவரத்து நிறுவனமான MAHB உறுதிப்படுத்தியது. தொழில்நுட்ப சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதே நேரத்தில் சில ஆதரவு செயல்பாடுகள் நெருக்கமான கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கசிவுகளுக்கான மூல காரணத்தை கண்டறிய MAHB தொழில்நுட்ப மதிப்பீட்டை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பூன் அருகே உள்ள தமான் பெர்பாடுவான் ரியாவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 80 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவரின் உடல் ஒரு படுக்கை அறையில் கண்டெடுக்கப்பட்டதை பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குநர் சஸ்ரீன் முகமது ஹனாஃபியா உறுதிப்படுத்தினார். தீ விபத்தில் வீடு 80 விழுக்காடு சேதமடைந்தது. அதை கட்டுப்படுத்த பல தீயணைப்பு பிரிவுகள் தேவைப்பட்டதாக அவர் கூறினார். பிற்பகல் 1 மணிக்கு வந்த பேரிடர் அழைப்பின் பேரில் தம்பூன் மற்றும் ஈப்போ நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் உடனே விரைந்தனர். இந்த சம்பவத்தில் கேரேஜில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் உட்பட 4 வாகனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்டவரின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கூடுதல் வாகனங்களும் தீயில் நாசமாகின. தீ 4 அண்டை வீடுகளுக்கு பரவியது. இதனால் 2 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரை சேதம் ஏற்பட்டது. பரவிய தீயில் இருந்து பெரோடுவா மைவி கார் 10 விழுக்காடு சேதத்தை சந்தித்தது. பாதிக்கப்பட்டவரின் உடல் மேல் அதிக விசாரணைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டாங்வாங்கி LRT நிலையத்தில் நேற்று அதிகாலை கேட்ட பலத்த சத்தம் வெடிப்பினால் ஏற்பட்டதல்ல என்று ரேபிட் கேயில் தெளிவுபடுத்தியுள்ளது. தீப்பொறி போன்ற ஒலி கிளானாஜயா லைன் ரயிலின் மின் விநியோக கூறுகளில் ஒன்றிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுவதாக ரேபிட் ரயில் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் ரயில் செயல்பாடுகளை பாதிக்கவில்லை என்று அது கூறியது. கிளானாஜயா லைன் சேவைகள் தொடர்ந்து வழக்கம் போல் இயங்குவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பு தங்களது மிக முக்கியமான முன்னுரிமையாக இருப்பதாகவும் ரேபிட் ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக டாங்வாங்கி நிலையத்தை நெருங்கி வரும் ரயிலில் இருந்து பலத்த இடிச்சத்தம் கேட்டதாகவும் பெட்டியின் பின்புறத்தில் ஒரு மின்னலை கண்டதாகவும் அதில் இருந்த பயணி ஒருவர் தெரிவித்திருந்தார். சத்தம் கேட்ட உடனேயே பின்புற பெட்டியில் உள்ள விளக்குகள் சிறிது நேரம் மங்கி பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக அவர் குறிப்பிட்டதாக NST செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.